ஜெய் சீதாராம். அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற மே மாதம் 15ஆம் தேதி நடைபெறவிருக்கின்ற குரு பெயர்ச்சியின் பலன் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை மிக சுருக்கமாக பார்க்கலாம். ராசிக்கு 2 குடையவர் 5 குடையவர் குரு பகவான். அவர் 8ஆம் இடத்திலே, அதாவது ராசிக்கு 8ஆம் இடத்திலே பயணிக்கப் போகிறார். அவருடைய 5ஆம் பார்வை ராசிக்கு 12ஆம் இடத்தையும், 7ஆம் பார்வை குடும்பஸ்தானத்தையும், 9ஆம் பார்வை ராசிக்கு 4ஆம் இடத்தையும் பார்க்கிறது. குடும்பாதிபதி ராசிக்கு 8லே மறைவது அவ்வளவு நன்மைகளை கொடுக்காது, சில சிக்கல்களை கொடுக்கும். குடும்பத்தில் உறவினர்களிடத்திலே ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக பழக வேண்டும். தேவையில்லாமல் குழப்பங்கள், எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் பொழுது அதில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். முடிவெடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும். குழப்பமான மன அழுத்தம் ஏற்படும். தேவையில்லாத விரயம், செலவுகள் அதிகமாகும். அதே சமயத்தில் சனி பகவான் 5லே அமர்ந்து தன்னுடைய 10ஆம் பார்வையால் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால் குடும்பத்தில் குழப்பங்கள், அமைதியின்மை, வாக்குவாதங்கள், கணவன் மனைவி உறவுகளிடத்திலே கருத்து வேற்றுமைகள் எல்லாம் ஏற்படும். பார்த்து அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது விருச்சிக ராசி அன்பர்களின் யுக்தியாக இருக்க வேண்டும். 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் 8ஆம் இடத்திலிருந்தே குடும்பத்தில் செலவுகள் அதிகமாகும். வருமானத்திலே பிரச்சனைகள் வரும். ஊர் விட்டு ஊர் செல்லக்கூடிய ஒரு சூழல், தேவையில்லாத செலவுகள், இவைகளெல்லாம் தவிர்ப்பது எப்படி என்பதை தங்களுக்கென்று ஒரு ஆலோசகரை, ஒரு நண்பர் மூலமாக, தங்களுக்கென்று வெல்விஷர் இருப்பார் இல்லையா, அவர்கள் மூலமாக ஆலோசனை கேட்டு அதன்படி நடப்பது நல்லது. தன்னுடைய 9ஆம் பார்வையால் 4ஆம் இடத்தை பார்க்கிறார். வீடு, வண்டி, வாகன வசதிகள் ஏற்படும். வண்டி மாற்றக்கூடிய ஒரு நிலை வரும். வண்டியை மாற்றிக்கொள்ளலாம். கடன் வாங்கி வீடு கட்டக்கூடிய ஒரு நிலை வரும். அதையெல்லாம் சமாளிக்க வேண்டும். தேவையில்லாத செலவுகளை தவிர்க்க வேண்டும். ஆக மொத்தம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பல சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவீர்கள். மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இறை வழிபாடு, தான தர்மங்கள் செய்து இறைவனுடைய அனுக்கிரகத்தில் இந்த ஒரு வருடத்தை கடந்து விடலாம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.